ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோஜ். இது உங்களோட ராஜ் ஃபேமிலி விலாக்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிவிஎஸ் ஆர்பிட்டர் வெஹிக்கிளோட ஃபுல் டீட்டெயிலான ரிவ்யூவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அது வந்து எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டியோட ஃப்ரண்ட் டிசைன்லேருந்து இப்போ ஆரம்பிப்போம். இந்த வண்டியை டக்குன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு ஏத்தர் ரிஸ்ட்டாக ஞாபகம் வரலாம். ஏன்னா இது வந்து அதே மாதிரி ஒரு பாக்ஸி டைப்பான டிசைனில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். ஃப்ரண்ட்டில் நமக்கு ஐ கேட்சியாக இருக்கிறது இந்த எல்இடி லைட்ஸ் தான். இந்த எல்இடி லைட் வந்து நல்லா மேலே ப்ளேஸ் பண்ணி கீழே ஃபோக்கஸ் பண்ணதுனால நைட் டைம் கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இதோட டிஆர்எல் வந்து ஒரு கனெக்டடாக கொடுத்துருக்காங்க. நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டரில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இன்டகிரேட்டடாக நமக்கு இண்டிகேட்டர்ஸும் வருது இந்த போர்ஷனில். பிறகு நமக்கான டயர் வந்து ஃப்ரண்ட்டில் 14 இன்ச்சும் ரியரில் 12 இன்ச்சும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து அலாய், ரியரில் வந்து ஹப் மோட்டார் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 டயர்லேயுமே நமக்கு ட்ரம் பிரேக் தான் வருது. டிஸ்க் பிரேக் தந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். நமக்கு இந்த மட்டில் ஆடிங்கும் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைபரில் இருக்க மாதிரி இருக்குது. வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் தான். ஆனால் மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. தரமாக செஞ்சுருக்காங்க டிவிஎஸோட பேட்சிங் வருது. ஆர்பிட்டரோட பேட்சிங் இங்கே வருது. நம்பர் பிளேட்டோட ஹோல்டர் அங்கே மேலே கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்பிட்டருக்கு இந்த ஓங்கிற அந்த சிம்பிள் வந்து நிறைய இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். இங்கே இந்த ஓவோட சிம்பிள், நம்ம ஹெட்லைட் கூட இந்த ஓ சிம்பிள் மாதிரி தான் ஒரு லைட்டாக நமக்கு இருக்குது. பிறகு நம்ம அப்படியே சைட் டிசைனுக்கு வந்தால், சைடில் வந்து உங்களுக்கு இது வந்து ட்ரை கலரில் இருக்குது. இங்கே வந்து ஒரு மாதிரி டார்க் ப்ளூ, இங்கே வந்து ஒரு மாதிரி சில்வர், அதுக்கப்புறம் இங்கே வந்து லைட் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 6 கலரான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 கலர் ஆப்ஷன்ஸ். அதை வந்து உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேயில் போட்டு விட்றேன். சைடில் வந்து ஃப்ளோர் போர்டு நமக்கு ஃபஸ்ட்டு நல்ல பாக்ஸியாக இருக்கிறது பார்க்கலாம். இந்த ஃப்ளோர் போர்டோட லென்த் வந்து 290 mm. இது நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் வித் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வித் இன்க்ரீஸ் பண்ணதுனால ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண லெக் பெயின் இருக்குது. கம்ஃபர்டபுளாக வைக்க முடியல நார்மலான ஸ்கூட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. இது வந்து பேட்ரி பேன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே தான் பேட்ரி இருக்கும். சைடு ஸ்டாண்ட் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ வந்து வண்டி நிப்பாட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நிப்பாட்டணும். இது வந்து நமக்கான பில்லியன் ஃபுட் ரெஸ்ட்டு. இது வந்து நம்மளால் இது மாதிரி கை வச்சு தான் எடுக்க முடியும். உள்ளே இருந்தால் கால் வச்சு எடுக்க முடியல. அது ஏன்னா அது வந்து ரொம்ப உள்ளே டக்கின் பண்ணி வச்சுருக்காங்க. அது டிசைன் வைஸ் நல்லாயிருக்கு. ஆனால் ப்ராக்டிகாலிட்டியாக அது கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ ஆனால் இது வெளியவே இருந்தால் சூப்பராக இருக்குது. மித்தபடி இந்த சைடு ஃபுட் ரெஸ்ட் வந்து அவங்க வந்து ஓவிஎம்லேயே பண்ணி தர மாட்டாங்க. ஆனால் நம்ம இது வந்து ஆக்சஸரியாக நம்ம மாட்டிக்கலாம். பிறகு நமக்கான சென்டர் ஸ்டாண்ட் அங்கே வருது. ஆர்பிட்டருக்கான பேட்சிங் இங்கே வருது. இங்கேயும் இந்த ட்ரை கலருக்கான அந்த டோனை மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறம் கிராப் ரயில்ஸ் வந்து கம்பெனிலேருந்து இது மாதிரி வராது. உங்களுக்கு வந்து ஒரு சைடில் வரும். அதை உங்களுக்கு கிளிப்பாக போட்டு விட்றேன். அது லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். ஆனால் பின்னாடி உட்கார்றவங்களுக்கு அது சேஃப்டி இல்லை. இது வந்து நீங்கள் ஆக்சஸரியாக மாட்டுற மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு சேஃப்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. பிறகு அப்படியே நம்ம ரியர் லுக்குக்கு வந்தால், ரியரில் வந்து நமக்கு டிவிஎஸ்க்கான பேட்சிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கான அதே மாதிரி ஒரு கனெக்டடான டெய்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்க அப்படி ஜூபிட்டரில் இருக்க மாதிரியே தான் இருக்குது. இங்கே வந்து நமக்கான இண்டிகேட்டர்ஸ் இங்கே தந்திருக்காங்க. ரெஃப்ளெக்டர்ஸ் இங்கே இருக்குது. நம்பர் பிளேட் ஹோல்டர்ஸ் அங்கே இருக்குது. பிறகு மட் ஃப்ளாப்பும் அங்கே தான் இருக்குது. மட் ஃப்ளாப்பு மேலே தான் நம்பர் பிளேட்டை ப்ளேஸ் பண்ணி தந்திருக்காங்க. பாருங்கள், நமக்கான மோட்ரு வந்து பின்னாடி தான் இருக்குது. ஹப் மோட்டார். இந்த மோட்டரோட பவர் வந்து 2.1 kW. இது வந்து ஒரு நல்ல புல்லிங் பவர் அண்டு பர்ஃபார்மன்ஸ் தருது. இனிஷியல் டார்க்லாம் சூப்பராக இருக்குது. அடுத்து இதோட பேட்டரியை பற்றி பார்ப்போம். ஏன்னா மெயினே பேட்ரி தான். பேட்ரி வந்து 3.1 kWh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 4.1 ஹவரும், 0 to 80 2.2 ஹவர்ஸ்லேயே சார்ஜ் ஆகிடும். ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டா ஐடிசி ரேஞ்ச் படி இது வந்து V2 மாடல். இதுக்கு 158 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் தரும். இது V1, அது வந்து பேஸ் மாடல். அது வந்து லுக் வைஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இதே தான். ஆனால் பேட்டரியில் மட்டும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது வந்து 86 கிலோமீட்டர் தான் ஐடிசி படி தரும். இது வந்து ரியல் டைமில் ஒரு 115லேருந்து 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு ரேஞ்ச் தரும் கைஸ். அதுவும் எக்கனாமி மோடில் ஓட்டினா. சிட்டி மோடில் ஓட்டினா உங்களுக்கு ஒரு 100 அந்த ரேஞ்ச் தான் தரும். இப்போது நமக்கான டிஸ்பிளேவை பார்ப்போம். டிஸ்பிளே வந்து ஒரு கலர்டு எல்இடி டிஸ்பிளே தான் வந்திருக்காங்க. ஆன் பண்ணால் இதாக இருக்கும். அங்கே சார்ஜ் எவ்வளோ இருக்குது, டைமு, பிறகு டிடிஇ, பிறகு ட்ராக் ஸ்டாண்ட் இருக்குது.
வண்டியை ஆன் பண்ண உடனே இங்கே வந்து எக்கானமி மோட்னு இருக்கும். இங்கே இருக்க மூட் பட்டன் இதை சேஞ்ச் பண்ணால் நமக்கு இங்கே சிட்டி மோடு மாறிடும். இங்கே சார்ஜ் வந்து 100% இருக்குது. எக்கானமி மோடில் டிஸ்டன்ஸ் டு எம்டி 115 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஆனால் சிட்டி மோடில் 97 தான் காட்டுது. அதனால் சிட்டியில் உங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் டிடியும், எக்கானமியில் உங்களுக்கு ஒரு 115 கிலோமீட்டர் தரும். ப்ளஸ் இதுக்கு இந்த மூட் பட்டன் நமக்குன்னா உங்களுக்கான ஓடோமீட்டர் வண்டி நியர்லி 3300 கிலோமீட்டர் கிட்ட ஓட போகுது. 3200 சம்திங் ஓடிடுச்சு. பிறகு ட்ரிப்பி இப்போது நீங்கள் வந்து ட்ரிப் ஏக்கு வந்துட்டு மூடை லாங் ப்ரெஸ் பண்ணால் ட்ரிப்பே வந்து 0 ஆகிடும். அவ்வளோதான். இந்த செட்டை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹில் ஹோல்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, பார்க் அசிஸ்ட், பிறகு நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸும் இருக்குது. ரீஜென்ரேஷனும் அதில் இருக்குது. ரீஜென்ரேஷன் பிரேக்கிங் வந்து உங்களுக்கு ஒரு 90% 80%க்கு மேலே சார்ஜ் இருந்தால் நீங்கள் ஆக்சிலேட்டரை விட்டுட்டால் ஃப்ரீயாக வண்டி மூவ் ஆகும். ஆனால் ஒரு 79 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாலே உங்களுக்கு வந்து அந்த ரீஜென்ரேஷன் செம்ம கிறிஸ்பாக ஃபீல் ஆகும். நமக்கான விண்ட்ஷீல்டு சூப்பராக தந்திருக்காங்க. பிறகு இந்த கிளாஸஸும் நல்லா பெருசாக தந்ததுனால வியூ வந்து செமையாக இருக்குது. நமக்கான லைட்ஸு, க்ரூஸ் கண்ட்ரோல், இண்டிகேட்டர் அண்ட் ஹாரன் கொடுத்துருக்காங்க. ஹாரன் சவுண்டு கேளுங்க, இப்படி தான் இருக்கும். ஸ்டாப் பட்டன் கில் ஸ்விட்ச் மாதிரி தந்திருக்காங்க. இது நல்லாயிருக்கு. பார்க் அசிஸ்ட் வந்து நீங்கள் பிரேக்கை பிடிச்சிட்டு பார்க்கை இப்படி பிடிச்சா உங்களுக்கு வந்து ஃபார்வேர்டு மூவ்னு வந்துருச்சு. வண்டி இப்போ நீங்கள் ஆக்சிலேட் பண்ணால் ஃப்ரண்ட்டில் போகும். திருப்பி ஒரு தாட்டி அமுக்குனா ரிவர்ஸ் மூடு வந்துடும். ரிவர்ஸில் வண்டி மூவ் ஆகும். திருப்பி நீங்கள் ஒரு 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து வண்டி ஆஃப் ஆகிடும். அப்புறம் நீங்கள் தனியாக ஸ்டார்ட் பண்ணணும். சாவி போடுறது வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. சாவி வந்து நம்ம ரெகுலரான டிவிஎஸ் சாவி தான். இங்கே டிவிஎஸ் பேட்சிங், இங்கே வந்து அந்த ஹார்ஸோட பேட்சிங் தந்திருக்காங்க. இங்கே வந்து சாவி போடுற லாக் தந்திருக்காங்க. நீங்கள் அப்படியே இப்படி திறந்தால் உங்களுக்கான பூட் ஓப்பன் ஆகும். அவ்வளோதான். நார்மலான சாவி தான். இது வந்து நமக்கான சார்ஜர் போர்ட்டு. சார்ஜர் வந்து இதுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் கிடையாது. இதுக்கு வந்து நார்மலான ஹவுஸ் சார்ஜிங் தான் பண்ண முடியும். இங்கே வந்து ஃபோன் வச்சுக்கிறதுக்கு இல்லை ஏதாவது துணி வச்சுக்கிறதுக்கான ஸ்டோரேஜிங் தந்திருக்காங்க. நல்லா டீப்பாக இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து நமக்கான யூஎஸ்பி சார்ஜர் தந்திருக்காங்க. நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு. இங்கே வந்து ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 kgs வரைக்கும் சப்போர்ட் இருக்குது கைஸ். இதோட சஸ்பென்ஷன் படி பார்த்தா நமக்கு முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் தந்திருக்காங்க. பின்னாடி வந்து நமக்கு காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் தந்திருக்காங்க. முன்னாடியும் 2 டெலஸ்கோபிக் தான் தந்திருக்காங்க. சஸ்பென்ஷன் வைஸ் நம்ம வண்டி வந்து செம ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கே செஞ்ச சஸ்பென்ஷன் மாதிரி இருக்கும். ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் செம ஸ்மூத்தாக வண்டி மூவ் ஆகுது. சஸ்பென்ஷன் பற்றி குறையே இல்லை. நம்ம கார்னரிங்லாம் செம ஸ்டேபிளாக இருக்குது. முன்னாடி 14 இன்ச் பின்னாடி 12 இன்ச் வீல் தந்தது இன்னும் செம ஸ்டேபிளாக இருக்குது. அதே மாதிரி டயரில் க்ரிப்பும் ஓபிஎம்லேயே சூப்பரான க்ரிப்பாக தந்திருக்காங்க. ப்ளஸ் இதில் எனக்கு ஒரு பர்சனலாக பிடிச்ச ஃபியூச்சர் என்னென்னா, இந்த எல்லா ஸ்கூட்டர்ஸ்லேயும் நடுவில் இது ப்ளேஸ் ஆகிருக்கும் இந்த மவுத். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் இது மாதிரி க்ராஸாக கொடுத்துருக்காங்க. இதனால் கொஞ்சம் ஏர் பிடிக்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது. ஆனால் ஒரே நெகட்டிவ் என்னென்னா, ரெண்டுமே ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் டிவிஎஸ் ஃப்ரண்ட்லேயாவது டிஸ்க் பிரேக் தந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ மெயினாக நம்ம சீட்டை பற்றி பார்க்கணும். சீட் வந்து 845 mm லென்த்தில் கொடுத்துருக்காங்க. இது வித் வந்து கொஞ்சம் நம்ம பெட்ரோல் ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால ஒரு 20+ கிலோமீட்டர் போகும்போது லைட்டாக உங்களுக்கு பேக் பெயின் ஃபீல் ஆகும். அதே மாதிரி இந்த சீட் வந்து ரொம்ப பிளெயினாக இருக்குது. சில ஸ்கூட்டர்ஸ்லாம் இப்படி கீழே ஸ்கூப்பாகி இப்படி வரும் டிரைவர்ஸ்க்கு. அது வந்து பேக் பெயினை கொடுக்காது. ஆனால் இது வந்து கொஞ்சம் பேக் பெயின் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது கைஸ். இதோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்ப்போம். நம்ம சீட்டை திறந்தா 34 லிட்டருக்கான பூட் கிடைக்குது. இதில் வந்து ஒரு மேட்டும் இருக்கும். கீழே தான் நமக்கு பேட்ரி ப்ளேஸ் ஆகிருக்கும். இந்த மேட் வந்து கீழே இருக்கிற இந்த பிளாஸ்டிக்கை அழுக்க விடாமல் பார்த்துக்குது. யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கேயும் ஒரு 2 ஹெல்மெட் வைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் மாதிரி தந்திருக்காங்க. ஹெல்மெட் வந்து ஃப்ரீயாக வைக்கிறதுக்கோசரம் 2 ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் ஃப்ரீயாக வைக்க முடியுது. ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்க முடியல. இங்கே வந்து வண்டியோட வெஹிக்கல் நம்பர் தந்திருக்காங்க. ப்ளஸ் நமக்கான V2 இல்லைன்னா V1 எந்த வண்டியோ அதுக்கான பேட்சிங் இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து நமக்கான ஸ்க்ரூஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி தந்திருக்காங்க.
இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸிங் பற்றி பார்ப்போம். இந்த வண்டி வந்து V1 வந்து 1 லேக் ப்ரைஸிங்கும், V2 வந்து 1.13 லேக் ப்ரைஸிங்லையும் டிவிஎஸ் ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் V1 வந்து ஒரு 86 கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் தரும். நீங்கள் வந்து அதுக்கு ஒரு 13,000 அதிகமாக போட்டால் உங்களுக்கு V2 கிடைச்சிரும். இதுக்கு வந்து உங்களுக்கு 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரைட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து V2 வந்து செம ஒர்த்தாக இருக்கும். ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாகவும் இருக்கும் கைஸ். அண்டு நமக்கான இந்த வண்டியில் வந்து பாஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. நம்ம பாஸ் ஃபீச்சர் வந்து கார்ஸில் தான் அவைலபிளாக இருந்துச்சு. பாஸ்னால் பேட்ரி ஆஸ் அ சர்வீஸ். அதாவது நம்ம வண்டியை வந்து ஒரு லோவான ப்ரைஸில் வாங்கிட்டு மந்த்லி அதுக்கு பேட்ரிக்கு மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜ் மாதிரி நம்ம பே பண்ணணும் கைஸ். பாஸ் படி V1 வேரியண்ட் 50,000ம் V2 வேரியண்ட் 60,000ம் டிவிஎஸ் ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு நம்ம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வண்டியோட சில ஸ்பெக்ஸு ப்ளஸ் ஆக்சசரியோட காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அன்டில் தென் நான் உங்கள் மனோஜ். இது உங்களோட ராஜ் ஃபேமிலி விலாக்ஸ் தமிழ் சேனல். பை கைஸ்.